லாவா மறுபடியும் இந்தியாவில் ஒரு தரமான 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க யுவா 3. ஏன் இது தரமான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலுமே ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் நியர் டு ஸ்டாக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபீச்சர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யுவானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ லாவா யுவா 3 பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் பாக்ஸில் தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் எப்போ மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஒரு நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கூடவே சிம் இஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே 18 வாட் அடாப்டரும் பாக்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாவா யுவா 3 பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்லீக் டிசைனோட கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டில் கலர்ஸ். இது பர்பிள் கலர், காஸ்மிக் லாவெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட பிளாக் அண்ட் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே கிளாசி ஃபினிஷ். கிளாசி ஃபினிஷாக இருந்தாலுமே பேக் பேனல் எவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணலை. அதோட ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரேமும் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூலாக தனியாக கொடுக்காம அப்படியே பேக் பேனலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதோட லேட்டஸ்ட்டாக அலைன் பண்ண மாதிரி ஒரு கேமரா டிசைன் அண்ட் பேட்டர்னோட இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 கிராம்ஸ் தான். இங்கே டிசைன் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. அதோட இன்ஹேண்ட் ஃபீல் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போர்ஷன் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மாதிரி ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. இதை செட் பண்ணி அன்லாக் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு குவிக்காகவே அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்லை. இது கூடவே உங்களுக்கு இன்னொரு சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. இங்கே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட். ஸோ தாராளமாக நீங்கள் 2 4G சிம் யூஸ் பண்ணலாம். கூடவே SD கார்டு போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச் இவங்க கொடுத்துருக்காங்க. இது கூடவே டிஸ்பிளே சைஸ் 6.5 inches. இது LCD பேனல், HD டிஸ்பிளே. இது கூடவே வைட் ஒன் L3 சப்போர்ட் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்க்ரால் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. அதே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோரில் ரொம்பவே பிரைட்டாக இருக்கு. அதே நீங்கள் வெளியே போய் யூஸ் பண்ணுறீங்க அவுட்டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாகவே பார்க்க முடியும். இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வைட் ஒன் L3 சப்போர்ட். ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் HD கண்டென்ட்ஸ் ப்ளே பண்ண முடியாது. யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080-60 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் HDR சப்போர்ட் கிடையாது. இது ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் இல்லையா. இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது. இந்த டிஸ்பிளே குவாலிட்டியை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில் டிஸ்பிளேல உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் கான்ட்ராஸ்ட் இல்லைனா இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட், ஸ்டாண்டர்ட், அப்படி இல்லைனா வார்ம், கூல் எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதோட வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்கள் பார்க்குற வீடியோ இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஆப்ஸ்க்கு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆப் சப்போர்ட் பண்ணுமோ அதோட லிஸ்ட்டும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு யூடியூப் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ பார்ப்பீங்க அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்ல முடியாத அளவுக்கு டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெசல்ஸ் தான். உங்களுக்கு ஒரு 3 சைட்ஸில் ஈவனாக இருந்தாலுமே பெரிய பெசல்ஸ் தான். சின்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே பர்ஃபார்மன்ஸ்க்கு இது 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ யூனிசாக் உடைய T606 இந்த சிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது 12 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப். இது கூடவே பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி LPDDR4X ரேம், கூடவே UFS 2.2 ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. வர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 4GB வரைக்கும் நீங்கள் வர்ச்சுவல் ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு குவிக்காக இருக்குது. அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பனிங், க்ளோசிங் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவிக்காக இல்லை. இருந்தாலுமே உங்களுக்கு பேக் எண்டில் நிறைய
ஆப் இருக்குது அப்படின்னாலுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அதோட Antutu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 2.5 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asphalt 9 நான் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தேன். கேம் பிளே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஹை கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் பெருசாக விளையாட முடியாது, லேக் ஆகும். இது வந்து கேமிங் சிப்பும் கிடையாது. லோ செட்டிங் லோ கிராஃபிக் கேம்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவீங்க அப்படின்னா வந்து அதை நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். பட் இது கேமிங் சிப் இல்லை. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நான் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு 4G ப்ளஸ் காட்டலை. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் எல்லாமே வந்து ரொம்பவே குவிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ஓட கொடுத்துருக்காங்க. கோ எடிஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரியல் Android 13 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூடவே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் நியர் டு ஸ்டாக். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத எந்த ஆப்ஸுமே கிடையாது. ரொம்பவே மினிமமான ஆப்ஸ். Antutu அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் கூட நான் தான் டவுன்லோட் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லிமிட்டட் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட செக்யூரிட்டியும் நல்லாயிருக்கு. எந்த நோட்டிஃபிகேஷனும் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாப்அப் ஆகலை. ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி தரணும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ், அதாவது ஸ்மார்ட் வேக், லிஃப்ட் டு செக் ஃபோன், ஆன்டி ஃபேக் டச் மோடுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. அதோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் டூவல் ஆப் நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட கண்ட்ரோல் பேனலும் நிறைய பேர் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, QR கோட், ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸும் சரி யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் சென்சார், மெயின் சென்சார் 13 மெகா பிக்சல், இது கூடவே உங்களுக்கு AI சென்சார் அக்கம்பெனி பண்ணுது. அதே ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலோட இருக்குது. இங்கே பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கண்டிஷன் நல்லா இருக்குது. டே லைட்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. AI இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சேச்சுரேட் பண்ணி காட்டுது. நேரில் பார்க்குறத விட ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு செடியுடைய கலராக இருக்கட்டும் இல்லை பூவுடைய கலராக இருக்கட்டும், நேரில் பார்க்குறத விட கொஞ்சம் வந்து கலர் அதிகமாக காட்டுது. பட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே சப்ஜெக்டை நீங்கள் கேப்சர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபேஸ், ஸ்கின் டோன் எல்லாமே வந்து சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கேப்சர் பண்ணலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப நேச்சுரல் சைடு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு அவுட்புட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை ஃப்ரண்ட் கேமராவில். இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு 1080 30 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் 1080 30 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக வீடியோஸ் கேப்சர் பண்ணுது. வீடியோஸ்லையுமே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு டீட்டெயில்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கரோட வருது. ரொம்பவே லவுடாக இருக்குது. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதோட FM ரேடியோ 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கேட்பீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கெப்பாசிட்டியோட வருது. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் கேம் விளையாடினேன், அதுக்கப்புறம் வந்து கால்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் ஒரு 10 days யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்குன்னு. ஸோ லாவா யுவா 3 இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல. பட் இது 2 வேரியண்ட்டோட வருது. ஒன்று 64 GB ROM, இன்னொன்று 128 GB ROM. ஸோ இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அண்டர் 7000 வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு 6500 ரூபாய் இந்த விலைக்கு வந்தால் கூட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. லாவா யுவா 3 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.